மற்றுமொரு முக்கிய செய்தி, பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் இணைகிறார். ஸ்டெஃபி, பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 2000 ரொக்கம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என மறுத்திருக்கிறது. நடந்து முடிந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியது. இந்த பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2000 ரொக்கப்பணம் வழங்க கோரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் MS சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வில் வழக்கறிஞர் மோகன்தாஸ் முறையிட்டிருந்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஏழை மக்களுக்கு ரொக்கப்பணம் வழங்கினால் மகிழ்ச்சிதான், ஆனால் இது முழுக்க முழுக்க அரசின் கொள்கை முடிவு என்றும் ரொக்கம் வழங்கும்படி அரசிற்கு உத்தரவிட முடியாது எனவும் கூறி வழக்கை விசாரணை எடுக்க மறுத்துவிட்டனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.